முக்கிய செய்திகள். இந்தியாவுடனான வர்த்தக உறவால் அமெரிக்காவுக்கு பேரழிவு என ட்ரம்ப் கடும் தாக்கு. தங்களுக்கான வரியை பல ஆண்டுகளுக்கு முன்பே குறைத்திருக்க வேண்டும் என்றும் கருத்து. வாக்கு திருட்டு விவகாரத்தில் ஹைட்ரஜன் குண்டு காத்திருக்கிறது என ராகுல் காந்தி பேச்சு. மோடியால் தமது முகத்தை நாட்டு மக்களிடம் காட்ட இயலாத நிலை ஏற்படும் என்றும் விமர்சனம். கச்சத்தீவை திரும்ப ஒப்படைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என இலங்கை அதிபர் திட்டவட்டம். தமிழக மீனவர்களை மனிதாபிமானத்துடன் நடத்த மாட்டோம் என்ற கருத்தால் பரபரப்பு. ஜெர்மனியில் 3200 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளார் ஸ்டாலின். 6000 பேருக்கு மேல் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழ்நாடு அரசு தகவல். வணக்கம். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக உறவு முற்றிலும் ஒருதலைபட்சமான பேரழிவு என்று அதிபர் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவும் சீனாவும் எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் போருக்கு மறைமுக ஆதரவு தருவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். இதையடுத்து இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக 25% வரியுடன் 50% வரியை அமெரிக்கா விதித்தது. வேளாண் மற்றும் பால்வளத்துறை சந்தையில் அமெரிக்க நிறுவனங்களை அனுமதிக்குமாறு ட்ரம்ப் விடுத்த கோரிக்கையை இந்தியா நிராகரித்ததே கூடுதல் வரி விதிப்புக்கு உண்மையான காரணம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா விதித்த வரி கடந்த மாதம் 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதனிடையே ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்காக சீனா சென்ற பிரதமர் திரு மோடி ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் ஆலோசனை நடத்தினார். புதினுடன் ஒரே காரில் பயணித்தது, 1 மணி நேரத்திற்கும் மேலாக பேசியது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலான நிலையில் ட்ரம்ப் இந்தியாவை விமர்சித்து தனது ட்ரூத் சோஷியல் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்தியாவுடனான வர்த்தகம் ஒருதலைபட்சமான பேரழிவு என கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். உலகில் வேறு எந்த நாட்டிற்கும் இல்லாத வகையில் அமெரிக்காவிடம் இந்தியா அதிக வரி வசூலிப்பதாகவும் இதனால் இந்தியாவில் வர்த்தகம் செய்ய முடியாத சூழல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்தியா இறக்குமதி வரியை 0% குறைக்க முன்வந்துள்ளது என்றாலும் இது காலம் கடந்த தாமதமான முடிவு என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இராணுவ தளவாடங்களை வாங்கும் இந்தியா அமெரிக்காவிடமிருந்து குறைந்த அளவே வாங்குவதாகவும் ட்ரம்ப் சாடியுள்ளார். அதிக வரி விதிப்பால் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ரஷ்யா, சீனாவுடன் இந்தியா நெருக்கம் காட்டும் சூழலில் ட்ரம்ப் இவ்வாறு விமர்சித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ஜப்பான், சீனா நாடுகளில் 4 நாள் அரசுமுறை சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று மாலை பிரதமர் திரு மோடி டெல்லி திரும்பினார். இந்நிலையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் இடையே ஒற்றுமையை மேம்படுத்த வேண்டும் என்றும் பிராந்திய சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் தனி வங்கி, பாதுகாப்பு மையம் ஆகியவற்றை உருவாக்க வேண்டும் என்றும் சீன அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்கு திருட்டு விவகாரத்தில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக அணுகுண்டை விட பெரிய ஹைட்ரஜன் குண்டு விரைவில் வர உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் சிறப்பு சீர்திருத்தம் என்ற பெயரில் வாக்காளர் பட்டியலில் இருந்த 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட காலக்கெடுவான செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகும் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் கோரலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வாக்கு திருட்டு தொடர்பான தரவுகள் மற்றும் ஆதாரங்களை திரு ராகுல் காந்தி தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். மேலும் அவர் மேற்கொண்ட வாக்காளர் உரிமை பேரணி நேற்று பாட்னாவில் நிறைவடைந்த நிலையில் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசியலமைப்பை பாஜக கொலை செய்ய தாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்தார். வாக்கு திருட்டு என்பது எவ்வாறு திருடப்படுகின்றன என்பதன் உண்மையை மக்கள் விரைவில் கண்டறிவார்கள் என்றும் அதன் பின்னர் பிரதமர் திரு மோடியால் தமது முகத்தை நாட்டு மக்களிடம் காட்ட இயலாது என்றும் திரு ராகுல் காந்தி கூறினார். बीजेपी के लोग अच्छी तरह सुन लीजिए, एटम बम से बड़ा हाइड्रोजन बम होता है. माधवपुरा में हमने एटम बम दिखाया था. बीजेपी के लोगों तैयार हो जाओ, हाइड्रोजन बम आ रहा है, तैयार हो जाइए. वोट चोरी की सच्चाई है, वो पूरे देश को पता लगने जा रही है. இதனிடையே திரு ராகுல் காந்தி மேற்கொண்ட யாத்திரை பீகார் தேர்தலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று பாஜக மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத் கருத்து தெரிவித்துள்ளார். பாஜகவின் வெற்றிக்கு பின்னால் மோசடி உள்ளதாக கூறுவதன் மூலம் வாக்காளர்களை அவர் அவமதிக்கிறார் என்றும் திரு ரவிசங்கர் பிரசாத் விமர்சித்துள்ளார். இந்நிலையில் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படும் தேர்தல் ஆணையம் இதே பாணியை தொடர்ந்தால் நாட்டின் ஜனநாயகத்திற்கு பேராபத்து என்று இந்தியா கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு சுதர்சன் ரெட்டி தெரிவித்துள்ளார். கச்சத்தீவுக்கு திடீர் பயணம் மேற்கொண்ட இலங்கை அதிபர் அனுரா திசநாயக்க கச்சத்தீவை இந்தியாவுக்கு மீண்டும் வழங்கும் பேச்சிற்கே இடமில்லை என அங்குள்ள மீனவர்களிடம் உறுதியளித்துள்ளார்.
வங்கக்கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்குவதால் மீனவர்களை பாதுகாப்பதற்காக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என தமிழக அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் தமிழக மீனவர்கள் இந்திய கடல் எல்லைக்குள் மீன்பிடித்தாலும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை சிறைபிடிக்கும் இலங்கை கடற்படை அவர்களது படகுகளையும் பறிமுதல் செய்து வருகிறது. இதனால் கோடிக்கணக்கில் தமிழக மீனவர்கள் இழப்பை சந்தித்துள்ளனர். மீனவர்கள் கைது நடவடிக்கையும் தொடரும் நிலையில் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் அண்மையில் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கினர். தமிழக அரசின் தலையீட்டை அடுத்து அவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்ற நிலையில் இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜிதா ஹேரத் கச்சத்தீவு விவகாரத்தை தமிழக தலைவர்கள் அரசியலாக்குவதாக குற்றம் சாட்டினார். இதற்கு தமிழக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க 2 நாள் பயணமாக நேற்று யாழ்ப்பாணத்திற்கு சென்றார். அங்குள்ள மயிலிட்டி துறைமுகத்தில் வளர்ச்சிப் பணிகளை துவங்கி வைத்த அவர் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கும் அடிக்கல் நாட்டினார். பின்னர் திடீர் என மாலை 5 மணிக்கு யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறையில் இருந்து 4 ரோந்து படகுகளுடன் கச்சத்தீவுக்கு சென்ற திசநாயக்க அங்குள்ள மீனவ மக்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய இலங்கை அதிபர் கச்சத்தீவு விவகாரத்தில் எந்த நிர்பந்தத்திற்கும் இலங்கை அடிபணியாது என கூறினார். கச்சத்தீவை இந்தியாவிடம் திரும்ப ஒப்படைக்கும் பேச்சிற்கே இடமில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்த அவர் தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் இலங்கை அரசு மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ளாது என்றும் கூறினார். கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களை எளிதில் விடுவிக்க மாட்டோம் என்றும் கூறிய திசநாயக்க படகுகளும் ஒப்படைக்கப்பட மாட்டாது என்றும் உறுதியளித்தார். இலங்கை அதிபர் ஒருவர் கச்சத்தீவுக்கு சென்றிருப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனி சென்றுள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் 3201 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தெரிவித்துள்ள தமிழ்நாடு அரசு இதன் மூலம் 6250 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறியுள்ளது. $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி செயல்பட்டு வரும் முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க 8 நாள் பயணமாக ஜெர்மனி, பிரிட்டன் நாடுகளுக்கு சென்றுள்ளார். ஜெர்மனியின் டசல்டோஃப் நகருக்கு சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கொலோன் நகரில் நடைபெற்ற மாபெரும் தமிழ் கனவு ஜெர்மனி வாழ் தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திரு ஸ்டாலின் உரையாற்றினார். இதன் தொடர்ச்சியாக டசல்டோஃப் நகரில் நார்பிரெம்ஸ், நார்டெக்ஸ், EBM பேப்ஸ்ட் ஆகிய நிறுவனங்களுடன் 3201 கோடி ரூபாய் முதலீட்டில் 6250 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கிடும் வகையில் அவர் முன்னிலையில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. நார்பிரெம்ஸ் என்ற நிறுவனம் ரயில்வே கதவுகள் மற்றும் பிரேக்கிங் அமைப்புகளுக்கான தொழில்நுட்பத்தை மேற்கொண்டுள்ளது. சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் 2000 கோடி ரூபாய் முதலீட்டில் சுமார் 3500 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கிடும் வகையில் இந்நிறுவனம் அமைய உள்ளது. அதேபோல் நார்டெக்ஸ் குழும நிறுவனம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள காற்றாலை உற்பத்தி ஆலையை விரிவுபடுத்தும் வகையில் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இதன் மூலம் 2500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மேலும் மின்சார மோட்டார்கள் மற்றும் மின் விசிறிகள் தயாரிப்பில் முன்னணி நிறுவனமான EBM பேப்ஸ்ட் என்ற நிறுவனம் சென்னையில் அதன் உலகளாவிய திறன் மையத்தையும் தமிழ்நாட்டில் உற்பத்தியையும் விரிவுபடுத்தும் வகையில் 201 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது. இந்த ஒப்பந்தம் மூலம் சுமார் 250 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அத்துடன் BMW குழும நிறுவனத்தின் அரசு விவகாரங்களுக்கான உலகளாவிய தலைமை அலுவலர் தாமஸ் பெக்கர், BMW இந்திய நிறுவனத்திற்கான அரசு மற்றும் வெளியுறவு இயக்குநர் திரு வினோத் பாண்டே ஆகியோரையும் சந்தித்து பேசிய திரு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஆட்டோமோட்டிவ் துறையில் குறிப்பாக மின்சார வாகன பிரிவில் விரிவாக்க பணிகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தினார். நடப்பாண்டில் மேட்டூர் அணை 6வது முறையாக இன்று நிரம்பியதை அடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கொட்டித்தீர்த்த கனமழையால் இந்த ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதன்முறையாக மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது. அதனைத் தொடர்ந்து ஜூலை 5ஆம் தேதி, ஜூலை 20, ஜூலை 25, ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி என இந்த ஆண்டில் அடுத்தடுத்து 5 முறை 120 அடியை எட்டியது. இந்நிலையில் கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்டுள்ள உபரி நீரால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 36,985 கன அடியாக அதிகரித்துள்ளது. தொடரும் நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று 6வது முறையாக 120 அடியை எட்டியது. அணையின் பாதுகாப்பு கருதி 16 கண் மதகுகள் வழியாக எப்போது வேண்டுமானாலும் உபரி நீர் வெளியேற்றப்பட வாய்ப்புள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூரை அடுத்துள்ள தங்கமாபுரிப்பட்டினம், பெரியார் நகர், அண்ணா நகர், புதுப்பாலம் உள்ளிட்ட கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள். மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளதால் உபரி நீர் 16 கண் மதகு வழியாக திறந்துவிடப்பட உள்ளது. எனவே காவிரி கரையோர பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
இந்நிலையில் ஈரோடு நகரில் கருங்கல்பாளையம், வீரப்பன் சத்திரம், சம்பத் நகர், கொல்லம்பாளையம், பழையபாளையம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டியது. திருச்செங்கோடு, அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கொல்லப்பட்டி, விட்டம்பாளையம், தோக்கவாடி, குமாரமங்கலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. பெரம்பலூரில் கொட்டி தீர்த்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாயினர். இதனிடையே வங்கக்கடல் பகுதிகளில் இன்று ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ள நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 7ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடனும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. ஜிஎஸ்டி வரியின் மறுசீரமைப்பு மூலம் டிவி, ஃபிரிட்ஜ் உள்ளிட்ட நுகர்வோர் மின்சாதன பொருட்கள் மீதான வரி குறைக்கப்பட உள்ளதால் அவற்றின் விலை பெருமளவு குறைய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2017ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி வரி முறை நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. கடலை மிட்டாய் முதல் தங்கம் வரை பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த மாதம் சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் உரையாற்றிய பிரதமர் திரு மோடி தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரி கணிசமாக குறைக்கப்படும் என அறிவித்தார். தற்போது ஜிஎஸ்டி வரி விகிதம் 5, 12, 18 மற்றும் 28% என 4 அடுக்குகளாக உள்ளது. அதன்படி தீபாவளியை முன்னிட்டு பொதுமக்கள் அதிகம் வாங்கும் டிவி, ஃபிரிட்ஜ் உள்ளிட்ட நுகர்வோர் மின்னணு பொருட்கள் மீதான வரியை 28% இருந்து 18% குறைக்க மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. இதேபோல் கார்கள், டால்கம் பவுடர், பற்பசை, ஷாம்பு வகைகள் போன்ற நுகர்பொருட்கள் மீதான வரியை 18% இருந்து 5% குறைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உரம், வேளாண் கருவிகள் மற்றும் டிராக்டர்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 12 முதல் 18% உள்ள நிலையில் இது 5% குறைக்கப்பட உள்ளது. இந்தியா ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் மீது 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளதால் உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களின் பயன்பாட்டை அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதையடுத்து 175 வகையான நுகர்பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரியில் 10% அளவுக்கு வரியை குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் எந்த பொருட்களுக்கு எவ்வளவு வரி குறைப்பது என்பது தொடர்பாக டெல்லியில் நாளை முதல் 2 நாட்கள் நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஆலோசித்து முடிவு செய்யப்படும். அதே நேரத்தில் சூதாட்டம், காசினோ, குதிரை பந்தயம், பெப்சி, கோகோ கோலா உள்ளிட்ட குளிர்பானங்கள் மீதான வரியை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாசன நீருக்காக 30 ஆண்டுகளாக காத்திருக்கும் பரம்பிக்குளம் ஆழியாறு கடைமடை விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தில் நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் கடைமடை பகுதியான வெள்ளக்கோயில் பகுதிக்கு 30 ஆண்டுகளாக முறையாக தண்ணீர் விடுவதில்லை என குற்றம் சாட்டி வரும் விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தும் நீர்வளத்துறை அதிகாரிகள் அதனை கண்டுகொள்ளவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த ஜூன் மாதம் பேச்சுவார்த்தை நடத்துவதாக உறுதியளித்த அதிகாரிகள் தற்போது ஆகஸ்ட் மாதம் முடிவடைந்தும் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என குற்றம் சாட்டி பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தில் விவசாயிகள் நேற்றிரவு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. நள்ளிரவிலும் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற பொள்ளாச்சி சார் ஆட்சியர் திரு ராமகிருஷ்ணன் சாமி, ஏஎஸ்பி சிருஷ்டி சிங் உள்ளிட்ட அதிகாரிகள் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தண்ணீர் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணப்படும் என அவர்கள் உறுதியளித்ததை அடுத்து பிஏபி பாசன திட்ட விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். எடப்பாடி அருகே ஏரி நிரம்பி வெளியேறிய உபரி நீரால் பருத்தி, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகின. மேட்டூர் அணையில் இருந்து 100 ஏரிகளுக்கு உபரி நீர் திறக்கப்படும் திட்டத்தின் கீழ் திறக்கப்பட்டுள்ள உபரி நீரால் சுமார் 45 ஏரிகள் நிரம்பியுள்ளன. இந்த நிலையில் எடப்பாடி அடுத்துள்ள மெய்யம்பாளையம் பகுதியில் உள்ள ஏரி நிரம்பி அதன் உபரி நீர் வெளியேறி அருகில் உள்ள சுமார் 7 ஏக்கர் விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மக்காச்சோளம், பருத்தி உள்ளிட்டவைகள் நீரில் மூழ்கின. லாஸ் ஆகி போய் கிடக்குது. இந்த இழப்பீடு 4 ஏக்கரை மக்காச்சோளம், 3 ஏக்கரை பருத்தி எல்லாமே லாஸ் ஆகி போச்சு. எப்படி நாங்கள் பிழைச்சிருக்கோம் ஐயா? எந்த மாதிரி பண்ணால் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வழி இல்லை. வீட்டு வாசலோடு தண்ணி நிற்கிது. அந்த ஓடையை அந்த ஓடையை ஆக்கிரமித்து கிணத்தை வெட்டி எல்லாம் பூரா மேடு பண்ணிவிட்டாங்க. அதை நீர்வழி பாதையை எடுத்து விடுங்க ஐயா. எடுத்து விட்டு எங்களுக்கு ஏதோ உதவி பண்ணுங்க ஐயா. எங்களுக்கு ஏதோ பிழைக்கிற மாதிரி பண்ணுங்க ஐயா. ஏக்கருக்கு 4 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்தும் பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி சேதமாகி உள்ளதால் உரிய இழப்பீடு தர வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்தனர்.
உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் நீர்வழி ஓடையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் இன்னும் அகற்றப்படாததே இதற்கு காரணம் என அப்பகுதி விவசாயிகள் கூறியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ள வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. 27 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட திம்பம் மலைப்பாதையில் கடந்த சில மாதங்களாக காட்டு யானை மற்றும் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தை நேற்று மாலை திம்பம் மலைப்பாதையில் உலா வந்த காட்சி அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. மலைப்பாதையின் மதில் சுவரில் சிறுத்தை ஒன்று வாகனங்களை பார்த்தவாறு படுத்திருந்தது. இதனை பார்த்த வாகன ஓட்டி ஒருவர் வாகனத்தின் முகப்பு விளக்குகளை சிறுத்தை மேல் அடித்தவாறு நீண்ட நேரம் வாகனத்தை நிறுத்தியுள்ளார். அப்போது சிறிது நேரம் பார்த்த சிறுத்தை பின்னர் எழுந்து நின்று உடம்பை முறுக்கியபடி நடந்து காட்டுக்குள் சென்று மறைந்தது. திம்பம் மலைப்பாதையில் பயணிப்போர் தங்களது வாகனங்களை விட்டு இறங்காமல் செல்ல வேண்டும் என்றும் சாலை ஓரத்தில் உள்ள வன விலங்குகள் மீது வாகனங்களின் முகப்பு விளக்குகளை அடித்து அதனை துன்புறுத்தக்கூடாது எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குமரி மாவட்டம் குலசேகரம் அருகே தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாணவர்கள் இணைந்து ஆட்டம் பாட்டத்துடன் ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். இந்த ஓணம் பண்டிகை கேரளா மட்டுமின்றி தமிழக கேரள எல்லையில் உள்ள மாவட்டமான குமரியிலும் களை கட்டியுள்ளது. குலசேகரம் அருகே உள்ள தனியார் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து அத்திப்பூ கோலமிட்டு மாவெளி மன்னனை மேல தாளத்துடன் வரவேற்றனர். கோலம் போடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பொட்டிடுதல், அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து மெகா திருவாதிரை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. இப்போ பூக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 கிலோ வரைக்கும் நாங்கள் பூ வாங்கி அதை வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். எங்களோட கல்ச்சர் என்ன, ஓணம்னா என்ன வந்துட்டு ஆக்சுவலாக என்ன கதை அதெல்லாமே சொல்லி புரிய வச்சு இப்போது நாங்களும் வந்துட்டு அதை செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது. இந்த கொண்டாட்டத்தின் போது 100 மாணவிகள் இணைந்து வட்ட வடிவில் நின்று கேரள பாரம்பரிய ஆடை அணிந்து ஒரு சேர ஆடிய திருவாதிரை நடனம் அனைவரையும் கவர்ந்தது. தொடர்ந்து வடம் இழுத்தல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் செண்டை மேளம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆகஸ்ட் 26ஆம் தேதி தொடங்கிய ஓணம் பண்டிகை வரும் 5ஆம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது. சீர்காழி அருகே 72 வயதில் தொழில்நுட்ப கல்லூரியில் சேர்ந்து படிக்கும் முதியவர் படிப்புக்கு வயது தடையில்லை என நிரூபித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியைச் சேர்ந்த 72 வயதான திரு செல்வமணி நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் 37 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவருக்கு திருமணமாகி 2 மகள்கள் உள்ளனர். அனைத்து கடமைகளையும் முடித்துவிட்ட பலரும் ஓய்வு கால வாழ்க்கையை அனுபவித்து வரும் நிலையில் செல்வமணி மட்டும் பள்ளி படிப்பை முடித்த 18 வயது மாணவனைப் போல் இன்றும் கல்லூரிக்கு சென்று வருகிறார். ஏற்கனவே எம்காம், MBA, ITI படித்து முடித்துள்ள அவர் தற்போது சீர்காழி அருகே உள்ள சீனிவாசா சுப்புராயா அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். வயதான மனைவிக்கு தேவையான வீட்டு வேலைகளையும் செய்து வைத்துவிட்டு புத்தூரில் உள்ள கல்லூரிக்கு புத்தகப்பை, மதிய உணவு பையுடன் பேருந்தில் தினமும் வந்து செல்கிறார். இவருடன் பழகும் மற்ற மாணவர்கள் அவரை தாத்தா என்று அழைக்கின்றனர். அவரும் வயது வித்தியாசம் பார்க்காமல் சக மாணவர்களுடன் சகஜமாக பழகி வருகிறார். ஏற்கனவே கொஞ்சம் தெரியும், அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். பசங்க என்கிட்ட எல்லாரும் நல்ல விதமாக தான் பழகிறாங்க. தாத்தா தாத்தான்னு தான் சொல்கிறாங்க. சுப்பீரியர் எல்லாருமே எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. நானும் ஒரு யங்ஸ்டர் மாதிரி என்னை இது பண்ணிக்கிறேன். தாத்தா வந்து எங்கள் காலேஜில் படிக்கிறது எங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. எங்கள் காலேஜுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் வந்து படிக்கிறது. அதேமாரி அவர் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அவர்கிட்ட எனக்கு தெரியாத விஷயத்தை கூட நான் கற்றுக்கிறேன். தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் முதல் பேராசிரியர்கள் வரை இவரை ஆச்சரியமுடன் பார்க்கின்றனர். மற்ற மாணவர்களுக்கு ரோல் மாடலாக திகழும் இவரை கல்லூரி பேராசிரியர்கள் பாராட்டுகின்றனர். திரு செல்வமணியின் கல்வியின் மீதான ஆர்வம் வயது ஒரு தடையில்லை என பலருக்கும் எடுத்துக்காட்டியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக உறவு முற்றிலும் ஒருதலைபட்சமான பேரழிவு என்று அதிபர் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். வாக்கு திருட்டு விவகாரத்தில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக அணுகுண்டை விட பெரிய ஹைட்ரஜன் குண்டு விரைவில் வரவுள்ளதாக ராகுல் காந்தி கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கச்சத்தீவுக்கு திடீர் பயணம் மேற்கொண்ட இலங்கை அதிபர் அனுரா திசநாயக்க கச்சத்தீவை இந்தியாவுக்கு மீண்டும் வழங்கும் பேச்சிற்கே இடமில்லை என அங்குள்ள மீனவர்களிடம் உறுதியளித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.